மவுஸ் இருக்குங்களா? அதாவது எடப்பாடிக்கு இருக்கிற மவுஸ் தென் மாவட்டத்தில் செங்கோட்டையன் இருக்கா? இல்லை, செங்கோட்டையனும் ஓபிஎஸும் டிடிவியும் சேர்றப்ப அந்த மவுஸ் வரும். இல்லை, ஆனால் இவனுங்க என்ன பண்ணானுங்க, தலைவர் எங்கள் திருமாவளவன் சொல்லி தான் என்னை அடித்தாங்க. இப்போ எங்கள் உசுருங்க அவர், எங்களை உயிர் வேற, எங்கள் தலைவர் வேற கிடையாது, எங்களோட தாயுமானவர் அவர், அவ்வளோதான், சிம்பிள். அப்போ அவரை நாங்கள் பேச விட்டே அவரை முறைக்கிறான். அவன் எங்களுக்கு கோபம் வராதா? ஒரு பட்டியலின சமூக தலைவராக இருந்தால் அவங்கள எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும். இல்லை, நீங்கள் யாரை குறிப்பிட்டு கேள்வி கேட்குறீங்க? பிஜேபி தாங்க. பிஜேபி பாலிமர் சேனலு சமூக ஊடக மையத்தில் எவ்வளோ பேர் பேசுகிறானுங்க, எல்லாத்தையும் தான் கேள்வி கேட்குறேன், எல்லாருக்கும் தான் கேட்குறேன். அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இங்கே குறைபாடு இருக்குது. நீங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிற ஆளும் கட்சி, ஏன் அந்த குறைபாடை போக்கலை? அந்த குறைபாடை ஏன் போக்கலன்னு நீங்கள் அவங்கள தான் கேட்கணும். திமுக பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்குறீங்க? எங்களுக்கு தான் அந்த இப்போ வர எந்த விதமான ஒரு கண்டனங்கள் கூட தெரிவிக்காத ஒரு அரசாக இருக்குது. இல்லைன்னா கூட்டணி கட்சிகள் இருக்காங்கல்ல, அந்த கூட்டணி கட்சிகளில் இருந்து கூட யாருமே எங்களுக்காக கண்டனம் தெரிவிக்கலை. உண்மையாகவே சமுதாய பார்வையில் பார்க்குறாங்களோ, நம்மளை விட இவர் அறிவாளின்னு நினைக்கிறாங்களோ தெரியாது. அப்போ எல்லா கட்சிக்கும் பயம் இருக்கு. எல்லா கட்சிக்கும் எங்கள் தலைவரை பார்த்து ஒரே ஒரு டைலாக், ஒரு சினிமா டைலாக் ஒன்று, யாரை பார்த்தா கொலை நடுங்குதா அவர் தான் உங்கள் தலைவர்ன மாதிரி எங்கள் தலைவரை பார்த்தா எல்லாத்துக்கும் கொலை நடுங்குது. நியூஸ்மீட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பிசிகா ஆதரவாளர், மாநில துணை பொதுச் செயலாளர் தேனி இளமதி அவர்கள். வணக்கம். வணக்கம். குரு பூஜை, தேவரோட குரு பூஜையில எப்பவுமே நம்ம எதிர்பார்க்குற ஒண்ணுதான். இன்னைக்கு ஒரு அரசியல் நிகழ்வா ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. குறிப்பிட்டு பேச போனா செங்கோட்டையன், ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி இவங்கெல்லாம் ஒன்னா இணைஞ்சிருக்காங்க. அந்த ரிபேல் கட்சின்னுவாங்க இல்லையா, அதிமுக பிரிஞ்ச அந்த கட்சியெல்லாம் ஒன்று இணைஞ்சிருக்கு. என்ன சொல்ல வராங்க எடப்பாடி? என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ எங்கள் தலைவர் ஆல்ரெடி எங்கள் தலைவர் பேசின மாதிரி தான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிஜேபி எடப்பாடி பழனிசாமி அவர்களை கைப்பாவே ஆட்டி வச்சிட்டு இருக்காங்க. இப்போ அதிமுக மூலமாக பிஜேபி உள்ள வர்றதுக்கு பார்க்குது அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ஓபிஎஸ் அவரோட ஊர் தான், நான் பெரியகுளம் தான். அவர் இப்போ அவங்கெல்லாம் அந்த கூட்டம் எப்போவுமே அம்மாவுக்கு கொஞ்சம் ஜெயலலிதா அம்மாவோட அந்த விசுவாசிகள், அது கொஞ்சம் ஓரளவுக்கு விசுவாசமாக இருப்பாங்க. இப்போ அவங்க ஒருவேளை நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து இதை எதிர்ப்போம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். இல்லைன்னா நம்மளா அவங்க எடப்பாடியான்னு ஒரு போட்டி வைப்போம், பிஜேபி நம்மக்கிட்ட பேசுனா பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்களே என்னவோ. அது அவங்களோட இதுவாக தான் உட்கட்சி விஷயம். இப்போ செங்கோட்டையன் அதிமுக வெளி வர விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. அதாவது தார்மீகமா சசிகலாவும் ஓபிஎஸ் எல்லாம் இணைஞ்சு பேசுற அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்காரு. இது ஒரு சவால் கொடுக்குறாரா எடப்பாடிக்கு? அப்படி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாமே. செங்கோட்டையன் பொறுத்தளவு இப்ப மவுஸ் இருக்குங்களா? அதாவது எடப்பாடிக்கு இருக்கிற மவுஸ் தென் மாவட்டத்துல செங்கோட்டையன் இருக்கா? இல்ல, செங்கோட்டையனும் ஓபிஎஸும் டிடிவியும் சேர்றப்ப அந்த மவுஸ் வரும். ஏன்னு கேட்டா, டிடிவி தினகரன் ஆல்ரெடி எங்களோட தொகுதி, எங்களோட நாடாளுமன்ற தொகுதிக்கு அவர் எம்பியா இருந்திருக்காரு. அப்போ அந்த 2002க்கு முன்னாடி அந்த எலெக்ஷனோட அவர் தான் எம்பி. அப்போது அந்த எம்பியா இருக்கப்போ மக்களுக்கு கொஞ்சம் நல்லது பண்ணியிருக்காரு. அந்த தென் மாவட்டங்களில் குறிப்பாக எங்களோட நாடாளுமன்ற தொகுதிக்கு பண்ணியிருக்காரு. அதோட தாக்கம் இப்போ வர இருக்குது. இப்போ வர மக்கள் இப்போ எத்தனையோ எம்பிகள், அதுக்கப்புறம் 3 பேர் ஜெயமாறன் வந்தார், இப்படி அவங்கவுங்க வந்துட்டு போனாங்க. இருந்தால் கூட எங்கள் ஊர் மக்களை பொறுத்தளவு எப்படின்னா, டிடிவி தினகரன் அப்படின்னா ஒரு பார்வை இருக்கும். அவர் இந்த மாதிரி வராது, என்னதான் இருந்தாலும் டிடிவி தினகரன் இருந்த மாதிரி வராது, அந்த மாதிரி ஒரு பேர் சம்பாதிச்சு வச்சிருக்காரு. இருக்கு அந்த பக்கம் இருக்கு. இப்போ அதோட தாக்கம் மதுரை, அப்படியே சிவகங்கை, அங்கே கண்டிப்பாக இது பரவலாக பேசப்பட்டிருக்கும். எல்லா ரிலேஷன்ஸ் அங்கங்கே இருப்பாங்க தானே. அரசியல் இன்னைக்கு யார் எப்படிலாம் பேசுகிறாங்க, முகநூலில் எவ்வளோ வந்துருச்சு, எதுவும் நட்பாக இருப்பாங்க, பேசியிருப்பாங்க. இப்போ டிடிவிக்கு அந்த பார்வை அங்கே இருக்கு. அதுபோல் இவருக்கு இந்த பார்வை இருக்கலாம். செங்கோட்டையனுக்கு ஓரளவு ஆதரவாளர்கள் அங்கே இருப்பாங்க. இவங்க 2 பேரும் அங்கே ஓபிஎஸ் அங்கே லோக்கல் பொறுப்பாளர், அவருக்கும் அங்கே அவங்களோட ரிலேட்டிவ்ஸு அது மாதிரி அந்த கம்யூனிட்டி பேஸில் அவங்களுக்கு ஆதரவாளர்கள்
இருப்பாங்க. ஸோ இவங்க 3 பேர் அங்கே ஒன்றிணைகிறப்ப அந்த இது வந்து அங்கே வர வாய்ப்பு இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவர் குரு பூஜைனாவே தென் மாவட்டங்களில் ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வு. எல்லா அரசியல் கட்சி தலைவரும் அங்கே போகிறதுக்கான ஒரு விசுவாசிப்பாங்க. அதாவது போய் மரியாதை செலுத்தணும், இல்லைன்னா நமக்கு ஒரு அவப்பெயர் இதெல்லாம் வந்துடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, அந்த சங்கடங்கள்லாம் நிறைய தலைவர்கள் இருக்கு. குறிப்பா விஜய் கட்சியை சார்ந்த புசி ஆனந்தும் போயிருக்காரு மேல, அவரும் ஒரு நிகழ்வுக்கு உள்ளாயிருக்காரு. இதையெல்லாம் எப்படி பாக்குறீங்க? விஜய் வாழ்கன்னு சொன்னா அப்புறம் அடிச்சு வரட்ட மாட்டாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க? ஸ்ரீதர் வாண்டையார் வந்து உள்ள போயிட்டு அவருக்கு மரியாதை செலுத்த போறப்ப, ஐயாவுக்கு மரியாதை செலுத்த போறப்ப அது அந்த பூசாரிக்கு அவருக்கு ஏதோ இது நடக்குது. பூசாரி முரசு தான் கேட்கிறாரு, என்ன அப்படின்னு கேட்கிறாரு. எடுத்தோடனே அடிக்கிறாரு. ஏன் என்னாச்சு? ஏன் அங்க என்ன நடந்துச்சு அது நமக்கு தெரியாது. ஆனா அந்த அடிச்சிட்டாருல்ல. இப்போ ஒரு முறைச்சா அடிப்போம், இதுதான் கதை. இது வந்து ஒரு தலைவர், அவர் வந்து ஒரு கட்சி தலைவர். இது வந்து நம்ம நியாயப்படுத்த விரும்பல. பட் இந்த ஒரு நிகழ்வு நடந்துருது. இப்போ இப்படி ஒரு நடந்திருக்கு. இன்னைக்கு எந்த மீடியாவில் பெரிய ஃபிளாஷ் பண்ணியிருக்காங்க பெருசா? சமூக வலைத்தளம் தவிர எங்க தலைவர் இப்போ 22 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ஒண்ணு அடின்னு அடிச்சாங்க இல்லையா? ஏன் ஃபிளாஷ் பண்ணணும் அப்படின்னா, விசிகா தலைவர், எங்களோட தலைவர், ஒரு எம்பி, ஒரு கட்சிக்கான தலைவர், இவ்வளோ பேரை மக்களை வந்து 40 வருஷமா களத்துல நிக்கிறாரு. ஒரு ஒரு சமுதாயத்தையே அரசியல் படுத்தியிருக்க ஒரு தலைவர், ஒரு சமுதாயத்தையே தலைநிமிர வச்சிருக்க ஒரு தலைவர், அவரோட கார் வந்து வருது அப்படின்னா, சாதாரண அந்த ஆள் யாருன்னே தெரியாத ஒரு ஆளு இன்னைக்கு அந்த ஆள் வந்து ஒரு சின்ன ஸ்கூட்டியை வந்து நிப்பாட்டி ஒரு என் தலைவரை வந்து பேசி வம்புழுத்து, அப்போ இந்த விஷயத்துல எங்க தலைவர் கீழே இறங்கல, அது பதில் எதுவுமே சொல்லல, கண்ணாடியை கூட இறக்கி பதில் சொல்லல, டிரைவரும் அதுக்கான எதிர்ப்பு தெரிவிக்கல. அவங்க அந்த ஆள் வந்து முன்னாடி நடந்து வர்றான், என்ன நடக்குதுங்கிறத வாட்ச் பண்றாங்க. அதுக்குள்ள கட்சிக்காரங்களும் வந்துடுறாங்க, எஸ்கார்ட்ஸும் வந்துடுறாங்க. அவங்க தான் பேசுறாங்க, அங்கதான் தள்ளுமுள்ள ஆகுது. உடனே தலைவர் வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறார். அந்த இடத்துல தலைவர் கிடையாது. இந்த சம்பவம் நடக்கிற இடத்துல தலைவரே இல்லை. அதானே உண்மை. அப்ப இல்லை. ஆனா இவனுங்க என்ன பண்ணானுங்க, தலைவர் எங்க திருமாவளவன் சொல்லி தான் என்னை அடிச்சாங்க. இப்போ எங்க உசுருங்க அவரு, எங்களை உயிர் வேற, எங்க தலைவர் வேற கிடையாது, எங்களோட தாயுமானவர் அவர், அவ்வளவுதான், சிம்பிள். அப்ப அவரை வந்து நாங்க பேச விட்டு அவரை வந்து முறைக்கிறோம். அவ எங்களுக்கு கோபம் வராதா? இப்ப நாங்க அடிச்சோம். ஆனா எப்படி அடிக்கலாம்? எஸ்கார்ட்ஸ் இருக்கப்ப நீங்க எப்படி அடிக்கலாம்? திருமாவளவன் வந்து அடிக்க சொல்லியிருக்காரு, திருமாவளவன் எப்படி இதை ஆதரிச்சாரு, அப்படியா இப்படியான்னு. அப்போ ஒரு சாதாரணமா ஒரு பட்டியலின சமூக தலைவரா இருந்தா அவங்கள எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இல்ல, நீங்க யாரை குறிப்பிட்டு கேள்வி கேட்கறீங்க? பிஜேபி தாங்க. பிஜேபி பாலிமர் சேனலு, சமூக ஊடக மையத்துல எவ்வளவு பேர் பேசுனானுங்க, எல்லாத்தையும் தான் கேள்வி கேட்கிறேன், எல்லாருக்கும் தான் கேட்கிறேன். அவ்வளவு பேசின அந்த எல்லாருமே, அந்த நியாயவாதிகள், இந்த நடுநிலை வாதிகள் எல்லாருமே வந்து இந்த நியாயமார்கள் சொல்லுவோம். நியாயமாறேன்னு தான் நாங்கள் அந்த காலத்துல வந்து ஒரு சமுதாய மக்கள் வந்து போயிட்டு பஞ்சாயத்துக்கு போனா அவங்கள நியாயமாரே சொல்லுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அந்த நியாயமார்களை பூரா இன்னைக்கு நான் கேள்வி கேட்கிறேன், சொல்லட்டும். நீங்க அப்போ குறிப்பா வந்து கேட்கறது வந்து அண்ணாமலையை பார்த்து கேள்வி. அண்ணாமலை எங்க இப்ப போனாரு? கோமாவில இருக்காரா? ராஜா தூங்கிட்டு இருக்காரா? கஸ்தூரி எந்த பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருக்குது? பாலிமர் செய்தி கல்யாண சுந்தரம் எங்க போனா? எந்த ரிசார்ட்ல படுத்திருக்கா? இப்போ எனக்கு அதெல்லாம் இப்ப எங்க போயிட்டான்? இதெல்லாம் ஏன் அவனுக்கு கேட்க வாய் வராதா? சரி, இது சமுதாய பார்வையில நீங்க சமுதாய பார்வை தாங்க. அதுதான் சொல்றேனே, பட்டியலின தலைவர் அப்படிங்கிறதுக்காக நீ போட்டு அடின்னு அடிப்ப. ஒரு பட்டியலின தலைவரை வந்து அவன் வந்து முறைச்சா நாங்க இறங்கி அடிக்க கூடாதா? அப்ப நீ என்ன முறைச்சனாலதானே அடிச்சேன். நீ சும்மா இருக்கப்போ உன்னை கூப்பிட்டு அடிச்சனா? நீ இப்ப நம்ம வீட்லயே ஒரு கார்ல வந்து ஃபேமிலியா போறோம், அந்த இடத்துல வந்து காரை இடிச்சிடுறாங்க, ஒரு பைக்கை ஏதோ இடிச்சிருது, வாக்குவாதம் வருது. வாக்குவாதம் வர்றப்ப இப்ப ஒரு வார்த்தை விட்டா ஃபேமிலி கூட வந்தவங்க அடிப்பாங்களா? போலீஸ் வரட்டுன்னு வெயிட் பண்ணுவாங்க. கண்டிப்பா. அப்ப அததானே நாங்க செஞ்சோம். அப்ப அந்த இடத்துல நடந்ததுக்கு அவ்வளவு ஒண்ணுமே சம்பவம் இல்ல. அதை நீ அந்த அளவுக்கு பூம் கலப்பி, அந்த அளவுக்கு அதை ஒரு கான்ட்ரவர்சியாக்கி எல்லாத்துலயும் அதேதான். இப்ப எதை எடுத்தாலும் அதான் விவாதமா ஓட்டுன நீங்க இங்க ஒரு கட்சி தலைவரே அடிச்சப்ப வாயை முடிக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன? நாங்க பார்க்கல சாதிய பார்வை, இது அவங்க சாதிய பார்வையோட பாக்குறாங்க. அந்த ஜாதியை தொட்டா
இவனுங்க பூரா வந்துருவானுங்க, இவங்க இழுச்ச வாங்க என்ன பேசினாலும் அமைதியா இருப்பாங்கன்னு தானே அர்த்தம். ஒருவேளை அண்ணாமலை பயத்துல இருக்கலாம், என்னென்ன வாண்டையாரை பத்தி பேசக்கூடாது பயத்துல இருக்கலாம். அததான் சொல்றேன், வாண்டையாரை பத்தி பேசினா வந்து அடிச்சு பல்ல கழட்டிடுவானுங்கன்னு பயம். வேற எங்க தலைவரே நாங்க என்ன சொன்னோம், ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறோம், போயிட்டு முற்றுகை போராட்டம் நடத்துறோம்னு கேட்டோம். பாலிமர் சேனலை முற்றுகை போராட்டம் நடத்துறோம்னு சும்மாவாசி அப்ப இப்படியே தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து எதிர்ப்பு தெரிவிக்காம இருந்தா எப்படி இருப்போம். நாங்க போய் நாங்க இப்ப எல்லாருமே கட்சியில இருக்க முன்னணி பொறுப்பாளர்கள் எல்லாருமே போய் கேட்டாங்க. அதெல்லாம் வேணாம்பா, அதெல்லாம் பெருசாக்காதீங்க, என்ன நடக்குது நம்ம வேலையை பார்ப்போம், அதெல்லாம் விட்டுருங்கன்ட்டாரு, எங்களை ஆஃப் பண்ணிட்டாரு. எங்களை ஒரு பெருந்தன்மையே போயிடுறாரு. ஆமாங்க, பெருந்தன்மையே எங்களை ஆஃப் பண்ணிட்டாரு. இல்லைன்னா எதுக்கு எடுத்தாலும் எந்த இஷ்யூ நடந்தாலும் சரி திருமாவளவன் சொல்லி கொடுத்தா அது நடந்துச்சு. திருமாவளவன் சொல்லாம இது நடந்திருக்காது. திருமாவளவன் எங்க தலைவர் மட்டும் அங்க வந்து இறங்கி நின்றுருந்தாலே அங்க நடக்கிற கதை வேற. அவருக்கு தெரியும் எங்களை பத்தி, எங்களோட நாடி துடிப்பு என்னங்கிறத அவருக்கு தெளிவா தெரியும். அதனாலதான் அவர் அந்த இடத்த விட்டு கடந்து போனாரு. அந்த இடத்துலயே எங்க துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த் சில தம்பிங்க எல்லாருமே வந்து அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, போராட்டம் நடத்துறாங்க. அப்பைக்கப்பயே நடத்துறாங்க, அது யாருன்னு கண்டுபிடின்னு நடத்துறவங்களே போன் போட்டு என்னப்பா தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு சீன் கிரியேட் பண்ணாதீங்க, கிளம்பி வாங்கன்னு போன்ல கூப்பிட்டு சொன்னவர் எங்க தலைவர். சொல்லி அந்த இடத்துல அதை வந்து ஆஃப் பண்ண பார்த்தாரு. எங்க தலைவர் வந்து அமைதியா தான் இருக்க சொன்னாரு. வேண்டாம், இதை பெருசாக்காதீங்க, இப்படிதான் தேர்தல் நெருங்க இதெல்லாம் பண்ணுவாங்க, நீங்க அமைதியா இருங்கன்னு சொன்னவரை இவனுங்க இவ்வளவு பூம் கலப்புனாங்க. அது அடுத்த 10 நிமிஷம் அண்ணாமலை இப்ப எதை என்ன அண்ணாமலை கோமா இருக்காப்லையா என்னன்னு தெரியல. உங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துறீங்க, ஏத்துக்கக்கூடிய ஆதங்கம் தான். ஏன் அண்ணாமலை ஏற்கனவே குரல் இன்னைக்கு வந்து மௌனம் காக்குறாங்க. இன்னொரு விஷயம், இந்த அண்ணன் திருமாவளவனோட நிகழ்வுல அந்த ரஜினிகாந்த் அந்த செய்த சம்பவம் உங்க எம்எல்ஏக்களே எதுவுமே குரல் கொடுக்காத இருந்தாங்க. எம்எல்ஏக்கள் குரல் கொடுக்குற அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆளா? யாருங்க அந்த ராஜீவ் காந்தி? எம்எல்ஏக்கள் குரல் கொடுக்குற அளவுக்கு அவர் பெரிய ஆள் கிடையாது. ரெண்டாவது, அதனால அவங்க அமைதியா இருக்கலாம், அவங்க ஏன் இதை பேசிக்கிட்டு அப்படின்னு இருந்திருப்பாங்க. ஒரு தலைவருக்கு ஒரு நிகழ்வு நடக்குது, ஏதோ ஒரு செட்டிங் பண்றாங்க. ஆனா இந்த யாருமே விசிகாவை சார்ந்த ஒரு 2ஆம் கட்ட தலைவர்கள் அந்த நிகழ்வை பத்தி பேசலையே. இல்ல, அந்த நிகழ்வை பத்தி பேசல அப்படிங்கிறத விட முதல்வரை சந்திச்சு தலைவருக்கு வந்து பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாரு சிந்தனை செல்வன் எம்எல்ஏ அவர்கள். அண்ணா இல்ல, இன்னொரு பார்வையும் அங்க இருக்கு. இந்த 2ஆம் கட்ட தலைவரா இருக்கக்கூடியவங்க எல்லாம் திமுக ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் பயணிக்கிறாங்க. அப்படி உங்களுக்கு தகவல் சொன்னவங்கள்ட்ட தான் நீங்க எப்படிங்க அதை சொல்றீங்கன்னு கேட்டிருக்கணும். அது எப்படி எங்க கட்சியில இருந்துங்கிட்ட அப்படி ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அப்படி இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அது மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க யாருமே. வந்து அப்படி உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்னா அப்ப அவங்க கிட்ட எவிடன்ஸ் எதுனா கேளுங்க, அப்படி இருக்கான்னு எவிடன்ஸ் வாங்கிட்டு சொல்லுங்க, நாங்க வேணா பதில் சொல்றேன். அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இங்க குறைபாடு இருக்கு. நீங்க கூட்டணி கட்சியில இருக்கிற ஆளும் கட்சி, ஏன் அந்த குறைபாடு போக்கல? அந்த குறைபாடை ஏன் போக்கலன்னு நீங்க அவங்களதான் கேட்கணும். திமுக பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்குறீங்க? எங்களுக்கு தான் அந்த இப்ப வர வந்து எந்த விதமான ஒரு கண்டனங்கள் கூட தெரிவிக்காத ஒரு அரசா இருக்கு. இல்லைன்னா கூட்டணி கட்சிகள் இருக்காங்கல்ல, அந்த கூட்டணி கட்சிகள்ல இருந்து கூட யாருமே எங்களுக்காக கண்டனம் தெரிவிக்கல. இதுதான் இப்ப வர இவ்வளோ, அதாவதுங்க ஒரு எம்பி ஒரு அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்கணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். அதுக்காக தான் தலைவர் வந்து இது அரசியல் பாதை, திருடர்கள் பாதை என்று சொல்லி வளர்க்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் இந்த இயக்கம். இது அரசியலே வேண்டாம், அதை திருடர்கள் பாதைன்னு சொன்ன எங்க தலைவர் இன்னைக்கு அரசியல்ல ஏன் வந்திருக்காருன்னா, அன்னைக்கு இயக்கமா இருக்கப்ப நிறைய இளைஞர்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க. நிறைய ஃபேமிலி குடும்பங்களை இழந்தவங்க பல பேர் என் கட்சியில இருக்காங்க. அரசாங்கத்தாலையும் காவல்துறையாலையும் நெருக்கடிகள், எல்லாத்து மேலே வழக்கு, சும்மா இருக்கிறப்ப தூக்கி டிபிஐனாலே தூக்கு, விடுதலை சிறுத்தைனாலே தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன டிபிஐ தான் தூக்கு. அப்ப எங்க ஏரியா இருக்க பட்டாளமங்கோயில் தெரு, பட்டாப்புளி தெரு, 2 ஏரியா வந்து பெரிய மாசு, அனுமார் கோயில் தெரு, கள்ளிப்பட்டி, இது 4 ஏரியா எங்க ஊர்ல பெரிய மாசு. நீ எந்த ஏரியான்னு கேட்பான், இந்த ஏரியா போலீஸ், இந்த ஏரியா நான் வந்து பட்டாளமங்கோயில் தெரு அப்படின்னாலே அடிச்சு தூக்கிட்டு போய் டிபிஐ தூக்கி உள்ள போட அப்படின்னு குறிப்பா நான் என் ஊர்ல நடந்ததை சொல்றேன். இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க நடந்துச்சு. அப்போ இதை வந்து பார்த்தாரு, என்னடா நம்ம இது மாதிரி கொண்டு போனோம்னா இங்க நம்ம மக்கள் தான் திரும்ப பாதிக்கப்படுறாங்க. இப்ப நம்ம எவ்வளவு இழப்புகளை சந்திக்கிறது, எல்லாம் இந்த இழப்புகளை வந்து தடுக்கணும் அப்படின்னா சரி ஓகே,
நம்ம வந்து கொஞ்சம் அரசியல் உள்ள போய் அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்போம். அரசியல் அதிகாரம் நம்ம கைக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்ம சமுதாயம் நிலைமை வந்து மாறும். பெருந்தலைவர் காமராஜர் வந்து சிஎம்மா வந்தனாலதான் இன்னைக்கு அந்த சமுதாயத்தோட நிலைமை மாறுச்சு இல்லையா? இது வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்றேன், சாதியா நான் பேசல, இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். அப்போ அது போல எங்க தலைவருக்கு ஒரு அதிகாரம் கிடைச்சிச்சு அப்படின்னா, அம்பேத்கர் ஐயா புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து சட்டம் எழுத போய் தான் இன்னைக்கு என்னால இங்க உட்காந்து பேச முடியுது இல்லையா? இல்லைன்னா யார் படிச்சிருப்பாங்க சொல்லுங்க? அப்போ இப்படி ஒரு தலைவர் உருவாகணும், அந்த மாதிரி ஒரு அதிகாரத்தை நம்ம கைக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம சமுதாய நிலைமை மாறும், நம்ம சமூக மக்கள் வந்து மாறுவாங்க, அவங்களுக்கு வந்து அந்த இப்ப இருக்க அந்த நிலை வந்து மாறும். பொருளாதார நிலையா இருக்கட்டும், என்னவோ படிப்பறிவா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு எல்லாமே மாறும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அரசியல் பாதையை தேர்ந்தெடுக்கிறாரு. அரசியல் பாதையை தேர்ந்தெடுத்து அவர் எம்பி. இன்னைக்கு 2 கோடி சிறுத்தைகளை கையில வச்சிருக்கிற ஒரு தலைவர், ஒரு மாஸ் தலைவர். ஒரு நாளைக்கு வெறும் 2 மணி நேரமே தூங்கிட்டு முழுக்க மக்களோடய பயணிக்கிற நீ யாரை வேணா இன்னைக்கு பாருங்க, சும்மா நிக்கிறப்பே 10 பேர் இடிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு, அதெல்லாம் நாங்க பாக்குறப்ப எங்களுக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கும், கண்ணீர் வரும். என்ன கண்டிப்பா நீங்க சொல்ற விஷயம் எல்லாம் புரியுது. அப்படி இருக்க ஒரு தலைவருக்கு இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஆளு, ராஜீவ்காந்தி யாருங்க? யாருக்காச்சும் தெரியுமா? அவன் வந்து இப்படி மறைச்சிருக்கான் இந்த விஷயம். சரி, நீ ஆரம்பத்துல இதுல வேணா சிறுத்தைகள் மேல தப்பு இருக்குன்னு நீ அமைதியா இருந்த, ரைட்டு. நீ ஆரம்பத்துல நீங்க அமைதியா இருந்தீங்க, யாருமே ஒருவேளை இருக்கலாம், என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஒருவேளை சிறுத்தைகள், ஏன்னா சிறுத்தைகளை வந்து அப்படிதான் பாக்குறாங்க, ரவுடி கட்சிக்கு கட்ட பஞ்சாயத்து பண்றவங்கன்னு பாக்குறனால நீ அமைதியாவே எல்லா கட்சியும் அமைதியா இருந்தீங்க, நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜோட நாங்க ஆதாரத்தோட விட்டுட்டோம், எங்க யாருமே எதுவுமே பண்ணல, அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் நடிச்சிருக்கான், எல்லாம் டிராமா பண்ணிருக்கான் அப்படிங்கிறத சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆதாரத்தோட நிரூபிச்சிட்டோம்ல. இன்னைக்கு பேச யாருக்கு இப்ப கஷ்டமா இருக்கு? எது தடுக்குது? நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு இது கேள்வி கேட்க எது தடுக்குது? அப்போ நம்ம பேசணும் அப்படின்னா எங்க தலைவர் வந்து பெரிய ஆள் ஆயிடுவாரு. இந்த இடத்துல வந்து இப்போ எல்லாமே அப்படிதாங்க. இந்த அதாவது நம்ம பேசிட்டோம்னா திருமாவளவன் பெரிய ஆள் ஆயிடுவாரு, வளரக்கூடாது, வளர்ந்துடக்கூடாது. இப்ப இந்த ஜெனரேஷன்ல வந்து எல்லாம் வந்து பயங்கர அறிவாளியா எல்லாம். நீங்க பேசுறது பார்த்தா நம்ம என்னவோ அண்டை மாநிலத்துல இருக்கிற மாதிரி பேசுறீங்க, வட மாநிலத்துல இருக்கிற. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம், இல்ல அதுதான் அதை நான் சொல்லிடுறேன். நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம், தமிழ்நாட்டை ஆண்டு கூட்டிய இருக்கிற கட்சிகள் வந்து விசிகா இணைந்து பயணிக்கிற ஒரு திமுக, விசிகாவும் அதுல பயணிக்குது. அந்த இது போல சூழலிலும் ஒரு சமுதாய பார்வையோடு அண்ணன் திருமாவளவனை பார்க்கிறது வந்து ஒரு வேற இதுவா இருக்கு. இது உண்மையில் அதுதான் நடக்குது. உண்மையாவே சமுதாய பார்வையில பாக்குறாங்களோ, நம்மளை விட இவர் அறிவாளின்னு நினைக்கிறாங்களோ தெரியாது. அப்ப எல்லா கட்சிக்கும் பயம் இருக்கு. எல்லா கட்சிக்கும் எங்க தலைவரை பார்த்து ஒரே ஒரு டைலாக், ஒரு சினிமா டைலாக் ஒண்ணு, யாரை பார்த்தா கொலை நடுங்குதா அவர் தான் உங்க தலைவர்ன மாதிரி எங்க தலைவரை பார்த்தா எல்லாத்துக்கும் கொலை நடுங்குது. உண்மை இதுதான். எங்கடா இதுவரை நம்ம வந்து கட்டு காப்பாத்தி வச்சிருந்தோமே, இந்த ஒரு பட்டியலின சமூகத்துல யாருமே தலைவரா தலையெடுக்க விடாம நம்ம வந்து அடக்கி வச்சிருந்தோமே, இன்னைக்கு இவ்வளோ எழுச்சி உண்டாயிருச்சு சமூக வலைத்தளங்கள் மூலமா. இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாரும் இவ்வளோ பேர் கூடுறாங்களே, பெண்கள் மகளிருக்கு மட்டும் மாநாடு நடத்தினாரு, பெண்களோட எவ்வளோ வளர்ச்சி இருக்குன்னு செக் பண்றதுக்காகவே எங்க தலைவர் மகளிர் மாநாடு அதெல்லாம் அந்த அளவுக்கு பெண்கள் வந்தாங்க, குடும்பத்தோட இளைஞர்கள், இளம்பெண்கள். இன்னைக்கு அவ்வளோ பேர். நீ என் பொண்ணு வந்து செல்லுல வந்து கட்சி அடையாளத்தை ஸ்டார், இது மாதிரி ஸ்டார் ஒட்டிட்டு தான் போகும், காலேஜ் படிக்குது, லா காலேஜ். இந்த மாதிரி ஸ்டாரை வந்து அடையாளப்படுத்திட்டு போகுது. நான் வந்து யார் கேட்டாலும் என் பையன் ஊட்டியில படிக்கிறான், எங்கன்னா அங்க எல்லா காலேஜ் ஃபுல்லாவே கட்சி. நான் வந்து எங்க மாமா அப்படின்னு தான் சொல்லுவான், தலைவர் வந்து எங்க மாமா தான் அப்படின்னு தான் சொல்லுவான். இது வந்து ஒரு ஜஸ்ட் எடுத்துக்காட்டுக்கு. இப்போ எங்களோட குடும்ப தலைவர், ஒரு சிறுத்தைகளின் குடும்ப தலைவரா, 2 கோடி சிறுத்தைகளுக்கு குடும்ப தலைவரா அவர் மாறி இருக்காரு. அவருக்காக இன்னைக்கு அவர் சொன்னார்னா என்ன வேணா பண்றதுக்கு சிறுத்தைகள் தயாரா இருக்காங்க. ஓட்டு அரசியலை தீர்மானிக்கிறதுக்கான சக்தியா உருவாகி இருக்காங்க. இதை கண்டு அவங்க பயப்படுறாங்க. 12 மணி ஆனாலும் எங்க தலைவர் சொல்லாம அந்த இடத்த விட்டு நகல மாட்டாங்க. மாநாடு, பொதுக்கூட்டம் எதா இருக்கட்டும், தலைவர் சரி கலைஞ்சு போங்க, பத்திரமா வீடு போய் சேருங்கன்னு அவர் வாயில இருந்து அந்த வார்த்தை வராம அந்த கூட்டம் கலையாது. இதை அவங்க ஒரு மாநாட்டிலையும் பாக்குறாங்க. விசிகாவோட அந்த கொள்கைப்படி
அவரோட கோட்பாட்டின்படி சனாதன எதிர்ப்பு, சனாதன போர் அப்படின்ற ஒரு சூழல்ல இன்னைக்கு தமிழ்நாடு பயணிக்குது. அதுக்கான ஒரே தலைவர், எல்லாருக்கும் தெரிந்த தலைவர் அண்ணன் திருமாவர்கள். இன்னைக்கு திமுகவும் சரி, மற்ற அதாவது கூட்டணி, நம்ம என்டிஏ பத்தி பேச வேண்டாம், மற்ற திமுக இருக்கிற கூட்டணிகள் கட்சியும் சரி சனாதன போரை தான் இன்னைக்கு எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் அதை வச்சுதான் ஓட்டு வங்கி நடக்குது. இன்றைக்கு அந்த முகமா இருக்கிற தலைவர் திருமாவளவன் ஏன் தனி பயணம் எடுக்கக்கூடாது? ஏன் திமுக ஒன்றியே போயிட்டு இருக்காரு? இல்ல, தனி பயணம் ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னா, தலைவரோட பார்வை வந்து எப்பயுமே தொலைநோக்கு பார்வையா தான் இருக்கும். அதுக்கான ஒரு காரணம் கண்டிப்பா அவர்கிட்ட இருக்கும். அதை சொல்ற அளவுக்கு நம்ம வந்து கிடையாது. ஏன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத தலைவர் தான். உங்க பார்வையே சொல்லுங்க. என்னோட பார்வையில என்ன அப்படின்னா, இப்போதைக்கு நம்ம வந்து தனிச்சு நின்னோம் அப்படின்னா, அந்த இப்ப மக்கள் நல கூட்டணி ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுவோம். மக்கள் நல கூட்டணி 2016 நடந்துச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா திட்டமிட்டு எங்க தலைவரவே தோக்கடிச்சாங்க இல்லையா? அப்போ திட்டமிட்டு வெறும் சொற்ப ஓட்டுல வந்து தோக்கடிச்சாங்க. இது மாதிரி வந்து திட்டமிட்டே வந்து பரப்பி இந்த மக்கள்கிட்ட வந்து அந்த இன்னும் இந்த ஜென்ரேஷன் வந்து இன்னும் ஒரு 5 ஆண்டு காலம் வந்து இன்னும் ஒரு ரிவர்ஸ்ல வரணும். வந்துட்டாங்கன்னா தான் ஒரு 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 இது உருவானாதான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு சுழற்சி உருவாகணும். அது உருவாயிடுச்சு அப்படின்னா இந்த டிஎம்கே ஏடிஎம்கே இந்த 2 சின்னம் தான் மக்கள் மனசுல பதிஞ்சிருக்கனால ரெட்டலை உதயசூரியன் இதுதான் எல்லாரோட மனசுலையும் பதிஞ்சிருக்கு. மற்ற சின்னங்களை எல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு தான் கொண்டு போய் சேர்க்கிறோம். இப்பதான் நாங்க பானை சின்ன அங்கீகாரமே வாங்கியிருக்கோம். இப்போ ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. இதுவரை எந்த பட்டியலின சமூகத்தின் எந்த அம்பேத்கரே இயக்கங்களுக்கும் கிடைக்காத ஒரு அங்கீகாரம் விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைச்சிருக்கு. இதை வென்றெடுக்கிறதுக்கே 40 வருஷம் ஆயிருக்கு. இப்ப இனிமேல் தான் இந்த அரசு அதிகாரம் அப்படிங்கிற அந்த முதலமைச்சர் அல்லது பிரதமர் அந்த இதுக்கான பார்வையை இதுக்கப்புறம் தான் கொண்டு நகர்த்துவார். இதுக்கப்புறம் அதுக்கான வேலைகளை திட்டமிடல் பண்ணுவார் கண்டிப்பா. இப்போதைக்கு அதை வந்து அவர் எடுக்க இல்லாம இருக்கிறதுக்கு காரணமே வந்து இந்த சனாதன அது பிஜேபி வந்து உள்ள வந்துடக்கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணம் தான். இதுக்கு வந்து திமுக போன்ற இந்த திமுக கம்யூனிஸ்ட் இது போன்ற இடதுசாரி இயக்கங்கள் வந்து அந்த கூட்டணி, இந்த இந்தியா கூட்டணியோட இது வந்து ஸ்ட்ரெச்சர் வந்து நமக்கு தேவைப்படுது. இந்த ஸ்ட்ரெச்சரை வச்சுதான் நம்ம வந்து பிஜேபி எதிர்த்து இவங்களை உள்ள வர விடாம தடுக்க முடியும் இப்போ உள்ள சூழ்நிலை. இப்ப இது எப்ப வேற இதோட நிலைமை மாறுது அப்படிங்கிறப்பதான் நம்ம வந்து அதை பத்தி தலைவரை எடுக்கலாம் அப்படின்னு இருந்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து அவர் தான் அதை வந்து நம்ம சொல்ல முடியாது. நீங்க விசிகாவில் ஒரு பொறுப்பாளராக பயணிக்கிறீங்க, அரசியல் நகர்வுல உன்னிப்பா பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? ஒரு அண்ணன் வந்து செய்ய மறுத்த கதை, திரும்ப அண்ணன் இந்த இதுல பயணிச்சிருந்தா இப்படி இருந்திருக்கலாம், ஒரு மனசுல உங்களுக்குள்ள ஒரு நெருடல் இருக்கும். அது என்னவா எல்லாரோட இப்ப நீங்க கேட்ட முன்னாடி கேட்ட கேள்விதான். எங்க எல்லாரோட சிறுத்தைகள் எல்லாரோட மனசுலயுமே என்னன்னா, தனிச்சு நிக்கணும், முதல்வர் வேட்பாளர் திருமாவளவன் அப்படின்னு நாங்க வந்து போட்டு வேலை பார்க்கணும். ஆசை இருக்குல்ல? அதுதான் எங்களோட கேட்டேன்னா, ஏன்னா முதல்வர் வேட்பாளரா நீங்க நம்ம தனிச்சு நிக்கலானே, முதல்வர் வேட்பாளர் ஜெயிக்கல, ஆனா நீங்க உங்களோட பேரை போட்டு உங்க போட்டோவை முதல்வர் வேட்பாளர் போட்டாவது நாங்க வந்து ஓட்டு கேட்கணும். அதுதான். ஏன்னா அது ஒரு வாய்ப்பு கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்பேன். வாழ்த்துக்கள்.